இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். ஏன்? இவர் பைத்தியம் சார், சட்டப்படி செல்லாது. சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். மச்சான் உள்ள நிறைய பைத்தியம், வாய செம காமெடியா இருக்கு. இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் என்ன நினைச்ச? அக்கா வந்திருக்கேன்டா, வால்யூமை கொஞ்சம் ஏத்துங்கடா. பங்கப்பா பங்கப்பா. நமஸ்காரம் சார், நல்லா இருக்கீங்களா? இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். We are proud கொத்தூஸ். ஏண்டா வக்கீலா இருந்தா வக்கீல், நான் ஒரு வக்கீல்னு பெருமைப்படலாம். நான் ஒரு டாக்டரா இருந்தா ஐ எம் டாக்டர் அப்படின்னு பெருமைப்படலாம். கொத்தடிமையா இருக்க பெருமைப்பட ஒரு கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சது. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இவனுங்களுடைய இந்த ஸ்பீச்சை கேட்டா என்ன நினைக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. We are proud கொத்தூஸ். தில்வாலே புச்சினைக்கா போட்ட மாதிரி இருந்திருக்கும் அவங்க ஆத்மாக்கலாம். உலக புரியும் தமிழ் மண்ணே, தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வு திருப்பினும் எதிர்காலத்திலே ஆயிரம் ஆயிரம் இளம் காளையர்கள் உயிராக பேணுபவர் வருவர், உன் உயர்வை உயர்த்துவர். நாங்கள் கொத்தடிமைகள் தான். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். அந்த காலம் அது 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 நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். அந்த காலம் அது அது அது. ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு அந்த குடும்பம் தான் யாரும் ஆக்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். இந்த காலம் இது இது இது. We are proud கொத்தூஸ். கொத்தடிமைகள் என்றால் மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. திமுக உள்ள பெரிய தலைக்கட்டெல்லாம் நாடு நாடா தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த செஞ்சி டிஎம்கே இருக்காங்கல்ல, அவங்க தான் ஸ்வாக் பண்ணி நாங்க தான்டா திமுக அப்படின்னு பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. யாரோ யாரோ அறிவா. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. திமுக எப்படி வளர்ந்த கட்சி தெரியுமாடா? நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? உன் பேச்ச கேட்டு தாண்டா நான் ஊமையா நடிச்சேன். அறிஞர் அண்ணா அப்படின்னு பெரிய பெரிய கலைஞர் மாதிரியான ஆட்கள் வளர்த்த கட்சி இன்னைக்கு யாரை நம்பி இருக்குன்னா சூழிய நம்பி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அன்றாயர் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆவாசு தாங்க முடியலங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அதாவது சந்திரமுகி படத்துல சொல்லுவாங்க இல்லையா, ரஜினிகாந்த் பார்த்துட்டு எதையோ ஒரு சாதிச்சா மாதிரி இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அந்த அன்றாயர் பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கேங் ஆஃப் கூர்காஸ், அவங்க மொத்த பேருமே ஏதோ சாதிச்சிட்டா மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ரோட்ல ஃபயர் விடுறாங்க. பைத்தியங்க. அது கோர்ட்டு கூட பார்க்காம அப்படியே பார்த்தா ஆவாஸ் காட்டுறாங்க பாருங்க. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. முக ஸ்டாலின் என்னன்னா அவர் நேத்தி நான் விஜய் மாதிரி நானும் கோட்டு போடணும் தம்பின்னு ஏதோ சொல்லியிருப்பாரு. உள்ளூர்ல இருந்தா கழுவி ஊத்துவாங்க, நான் லண்டன் போகும்போது கோட்டு போடணும், கோட்டு போட்டு அவரு சோவா பண்ணுகிறாப்பல லண்டனுக்கு. வருது வருது சுடலை வருது, வருது வருது சுடலை வருது, சுடலை எங்கே சுட வருது. உதயநிதி ஸ்டாலின் லண்டன்ல இருக்கிறாரா இல்லன்னா துபாயில இருக்கிறாரா அமெரிக்கால இருக்கிறாரா யாருக்கு எங்கேயும் தெரியாது. அவர் புது புதிய அவதாரங்கள் எடுத்து இருக்கிறாரு. பூகோள நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி, அமெரிக்காவில் பிரதி மாதம் 30ஆம் தேதி, குங்ஃபூ கலையின் பிறப்பிடமான சைனாவில் அன்னாரது விஜயம் பிரதி மாதம் 12ஆம் தேதி. கல்யாண வீட்டுல சீமானோட கொஞ்சம் குழாவி பேசிட்டு இருக்கிறாரு.
என்ன சைமன், உன் டைம் அப்பாவை பார்த்துருப்ப, அப்பா எல்லாம் சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி பண்ணிடு. தளபதி தளபதி தளபதி. ஐயோ சைமன், இது பழசியா, புதுசா யோசனை பண்ணியா? செருப்படி, சாணி அடி, பெல்ட் அடி, விளக்கமாத்தடி எல்லாம் அடி வாங்குவீங்க, ஆனா திருந்த மாட்டீங்க. மிக அற்புதமான ராசி, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்படியா? ஆமா, எவ்வளவு அடித்தாலும் திருந்த மாட்டாங்க, எவ்வளவு பேசினாலும் திருந்த மாட்டாங்க. மானங்கிட்டு தெரியறதுல அது. ஆமா, அந்த மாதிரி ராசிகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சீமானே, உனக்கு தனியா வரனே, உனக்கு தனியா வச்சுக்கிறனே. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுறீங்களா? அதெல்லாம் தட்ட முடியாது. சிங்கப்பெண் என்ன படப்பா? டி-ஷர்ட் போடுவாங்க, ஒரு பேண்ட மாட்டிக்குவாங்க. அது டி-ஷர்ட் என்னது? அது வாட்ச்மேன் போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்கு, கூர்கா போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்கு. சிங்கப்பெண்கள் இந்த நாட்டினுடைய தமிழ்நாடு அரசினுடைய பொக்கிஷம். அவர்களை குறித்து மீண்டும் மீண்டும் இப்படி சிறுமைப்படுத்தி பேசியதற்காக மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அதை கண்டிக்க வேண்டும். சிங்கப்பெண்களை குறித்து இனி யாராவது தவறாக பேசினால் அதை அனுமதிக்க கூடாது. இப்படி புரிஞ்சதா? கேட்டுக்க. அது டி-ஷர்ட் என்னது? அது வாட்ச்மேன் போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்கு, கூர்கா போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்கு. வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. வாழ்க்கையில இந்த மாதிரி விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை சந்திச்சாருன்னு வச்சுக்கோங்க, அரசியல் விட்டே போயிடுறேன். அரசியல் விட்டே போயிடுறேன். நீ எதுக்கு ரெடியா இருக்க? நல்லதே நடக்கும். மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். ஏன் நான் இந்த திராவிட அரச இவ்வளவு கொண்டாடுறேன் தெரியுமா? வேற எதுக்கு? எல்லாம் 200 ரூபாய் பிச்சைக்கு தான். 200 ரூபாய் பிச்சை எல்லாம் தர முடியாது. கிளம்புடா கொத்தடி. திமுக அரசு மிகவும் மோசமான ஒரு ஏழை வயிற்றுல அடிக்கக்கூடிய ஒரு அரசாதான் இருந்துட்டு இருக்கு. சரி சரி, 200 ரூபாய் தந்து தொலைகிறேன். பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா அப்பான்னு கூப்பிட்டேன். 200 ரூபாய்க்கே அப்பானா? மாசம் மாசம் சம்பளம் சொன்னா சம்சாரம்னு சொல்லுவியா? டேய் தலைவரா, உதாரணத்துக்கு அண்ணா பேசுறீங்க சொல்றீங்க. அப்படி கட்சிக்காக என்னதான் பேசுறீங்க? மக்களுக்குமே இந்த அரசு எதிராவே நிக்குது. எப்பவுமே இது யார் தான் கேட்கறது? அங்க இருக்க அத்தனை பேர் பெண்களுக்கான ஆட்சி தானே. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியலன்னா நீங்க எல்லாம் ஆட்சியை விட்டு வெளியே போலாம் ஸ்டாலின் அவர்களே. ஆட்சியை விட்டு வெளியே போலாம் ஸ்டாலின் அவர்களே. தலைவரா என்னது இது? புதுசா இருக்காங்க. எனக்கு புரியல. உட்காந்து கூலி படம் பாத்துட்டு இருக்கீங்களே, கூலி வேலை தானே செய்யறாங்க இவங்களா? அவங்க பார்க்க முடியாதா? இங்க இருக்க அத்தனை பேர் சூப்பரா. நீங்க அப்படி கேளனா? கூலி தொழிலாளர்களை விட கூலி படம் ரொம்ப முக்கியமா? என்னடா கொத்தடிமை கொள்கைகள்லாம் குலைக்குது. அந்த 200 ரூபாய் பிஸ்கட் தூக்கி போடுங்க. 200 ரூபாய் கொள்கையை தூக்கி போடு, கொத்தடிமையை நோக்கி ஓடு. ஆக தோல்வி வெற்றியெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம். அது கரெக்ட் நீங்க சொன்னது. மீண்டும் எழுச்சி பெறுவோம். இன்னும் கொஞ்சம் பெரிய வெற்றியா கிடைக்கும் ஐயா, அதான் நான் சொல்றது. சரியான வியூகத்தை வகுத்தோட ஆட்சியை பிடிக்கலாம். எனக்கு நம்பிக்கை. கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா. எனக்கு தெரியாமல் வியூகம் எது வகுக்கிறீங்களா? அடுத்த முறை திமுகவுடைய ஆட்சியை கண்டிப்பாக மக்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை பேசிக்கிட்டு இருந்தோம். நிச்சயமாக உறுதியாக வெல்வோம்.